தையம் தீயம் தக்கு சீயம் தக்கு 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 தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் மகா நதியில் போற்றி சொல்லடியோ முப்பாட்டின் காலம் தொட்டு முப்போகம் யாரால கல்மேடு தாண்டி வரும் காவேரி நீரால சேத்தோட சேர்ந்த வேத நாத்து விடாதா நாத்தோட சேதி சொல்ல காத்து வராதா செவ்வாழ செங்கரும்பு சாதி மல்லி தோட்டந்தான் எல்லாமே இங்கிருக்க ஏதுமில்ல வாட்டந்தான் நம்ம சொர்க்கம் என்பது மண்ணில் உள்ளது வானில் இல்லையடி நம்ம இன்பம் என்பது கண்ணில் உள்ளது கனவில் இல்லையடி தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கோயம்புத்தூர் பெரியநாய்ப்பாளையத்தில் இருக்கிற யுனைடெட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்கோம். இங்கே பொங்கல் திருவிழா செம்மையாக நடந்துட்டுருக்கு. முதல்ல கோல போட்டி நடந்துட்டுருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தியா இன்னைக்கு பொங்கல் திருநாள், அதுவுமே எல்லாரும் புது புது ட்ரெஸ் போட்டு எவ்வளோ அழகழகாக கோலம் போட்டுருக்காங்க. கலர் கலராக ட்ரெஸ் போட்டிருக்காங்க, புதுசு புதுசாக கோலம்லாம் போடுறாங்க. சரி ஒவ்வொன்றா போய் வாங்க போய் ஒன்றா பார்க்கலாம். ஹாய், எந்த டிபார்ட்மெண்ட்? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்புறம் எப்படி பொங்கல் திருவிழாலாம் எப்படி போயிட்டுருக்கு? சூப்பராக போயிட்டுருக்கு. அப்புறம் கோலம்லாம் போட்டிருக்கீங்க, எப்படி ஜாலியாக இருக்கா? சூப்பராக இருக்குது. ஓகே, இங்கே பாரு எவ்வளோ அழகாக மயில் கோலம் போட்டிருக்காங்க. அழகாக இருக்குல்ல பானை வச்சு. ட்ராயிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, கலரிங்கும் பண்ணுறாங்க. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி கடைசியில் பார்க்கலாம். இங்கே பாரு எப்போவுமே லேடிஸ் தான் கோலம் போட்டு நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி பாரு பசங்கள்லாம் சேர்ந்து கோலம் போடுறாங்க. ஆமாம், இது ரொம்ப புதுசாக இருக்குது. சரி நம்ம போய் அந்த அண்ணன்ட்டே கேட்கலாம் எப்படி போட்டு. உங்கள் பேர் சொல்லுங்கள். சரி ஏதாவது பேர் சொல்லுங்கள். My name is Mariselvam, OT80. அப்புறம் பொங்கல்லாம் எப்படி இருக்குது? அதான் போதிக்கு நாங்கள் வந்து டைல்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ரோட்டில் ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. லாஸ்ட்டில் இது எப்படி வரும் டீம்லாம்? நாங்கள் வந்து டீம் ஒர்க்காக தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாரம் இந்த ஒரு ஃபினிஷிங் டச் இன்னும் பார்க்கல. பார்க்குறோம் உங்கள் பொங்கலை. சரி உங்கள் பேர்லாம் சொல்லுங்கள். அமுத சாந்தி. ஹரிஷ்மா. எந்த டிபார்ட்மெண்ட்? பிஎஸ்சி நர்சிங் செகண்ட் இயர். பிஎஸ்சி நர்சிங் செகண்ட் இயர். சரி இந்த டீம் எப்படி வரும் லாஸ்ட்டில்? சரி பொங்கலை பேஸ் பண்ணி போட்டிருக்கீங்க, இப்போ முடிஞ்சிருமா? சரி எப்படி இருக்குது பொங்கல் ஃபங்க்ஷன் டெக்கரேஷன் அதெல்லாம் எப்படி இருக்குது? எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஜாலியாக இருக்கா? புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கா? இல்லை நாங்கள் லாஸ்ட் இயர் பொங்கல் இதே மாதிரி செலிப்ரேட் பண்ணீங்களா? சரி ஓகே. சரி நாங்கள் கடைசியாக வந்து பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ. இங்கே பாரு சுமார் 30-40 பேர் இங்கே கோலம் போட்டிருக்காங்க. எவ்வளோ அழகழகாக போடுறாங்கல்ல பானெல்லாம் வரைஞ்சி. ஆமாம், எல்லாரும் நேரத்துலேயே வந்து கோலம்லாம் அழகழகாக டிசைனாக போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக கண்குள்ளா காட்சியாக இருக்குது. லாஸ்ட்டில் பார்க்க இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பொங்கல்லாம் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, எல்லாரும் புதுசாக லெஹெங்கா சாரின்னு வித்தியாசமாக போட்டு ட்ரெடிஷன் லுக்கில் எவ்வளோ அழகாக இருக்காங்கல்ல. ஆமாம் பின்ன கோயம்புத்தூரில் இந்த காலேஜில் நடக்கிற ட்ரெடிஷ்னல் பொங்கலுக்கு எல்லாம் ட்ரெடிஷ்னலாக வந்திருக்காங்க. எல்லோரும் அழகாக இருக்காங்க. வேறு பொங்கலும் அழகாக போடுறாங்க. வாங்க. இங்கே பாரு வெறிச்சோடி இருந்த கிரவுண்டை கோலம் போட்டு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பார்த்தியா? ஆமாம், ரொம்ப கோலம்லாம் போட்டு இங்கே பாரு பானை கரும்பெல்லாம் கட்டி கிரவுண்டை நல்லா கோலாகலமாக ஆக்கியிருக்காங்க. சரி இவங்ககிட்ட எப்படி இருக்குன்னு கேட்கலாம் வாங்க. ஹாய், உங்கள் பேர் என்ன? எந்த டிபார்ட்மெண்ட்? திவ்யா OT80, பிஎஸ்சி OT80 செகண்ட் இயர். பொங்கல் திருவிழாலாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா ஜாலியாக போயிட்டுருக்கு. கோலம்லாம் போட்டு அழகு பண்ணிட்டீங்க. ஆமாம், இதுவே கம்மி, இன்னும் கொஞ்சம் பண்ணலான்ட்டு இருந்தோம், ஆனால் இது கம்மி தான். சரி ஓகே, நீங்கள் கோலம் போட்டு லாஸ்ட்டில் நாங்கள் வரோம், எப்படி இருக்குன்னு காட்டுங்க. வின் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வருமா? ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வருமானு தெரியாது, ஆனால் இது 2 ப்ரைஸில் ஏதாச்சும் ஒன்று வாங்கிடும். அந்த உங்கள் நேட்டிவ் எது? கோயம்புத்தூர் தான். இங்கே பாரு பானைலாம் வச்சு பொங்கல் தயாரிச்சுட்டு இருக்காங்க. சரி வாங்க நம்ம கேட்போம். ஹாய், நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்? UCMS. பொங்கல் திருவிழாலாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா இருக்கு.
பொங்கல்லாம் வச்சிட்ருக்கீங்க, எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க? எவ்வளோனா ஏதோ பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட் இயர் நான். அப்போது நான் வந்து நீலகிரி. அப்போ இப்போ தான் நல்ல கிராண்ட் பொங்கலெல்லாம் பார்க்குறேன். அப்போ நல்லாயிருக்கு. ஓகே, தேங்க்யூ. சார் காலை வணக்கம் சார். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். காலை வணக்கம். ரொம்ப காலையிலேயே பொங்கல் களை கட்டிருச்சு. ஓகே, ஹாப்பி பொங்கல். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். எல்லா ஈவெண்ட்ஸும் கலர்ஃபுல்லாக செலிப்ரேஷனாக இருக்கணும். ட்ரூ அண்டு என்ன சொல்கிறதுனா அந்த ஒரு பொங்கலுக்கான உற்சாகத்தோட செலிப்ரேஷன் இருக்கணும். வாழ்த்துக்கள். கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன மாதிரியே பொங்கல் நடக்கும், நாங்களும் விரும்புகிறோம். தேங்க்யூ சார். காலை வணக்கம். காலை வணக்கம். நீங்கள் உங்கள் பேர், உங்கள் டிபார்ட்மெண்ட்? என் பேர் ஸ்ரீ ஆகாஷ். நான் ஃபார்மசி தேர்ட் இயர் படிக்கிறேன். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எங்கள் காலேஜில் விமர்சையாக பொங்கல் செலிப்ரேஷன் தொடங்க போகுது. எல்லோரும் வெயிட் பண்ணி பாருங்கள். எல்லோரும் ஆமாம் ஆமாம், எல்லோரும் கலர்ஃபுல்லாக கண்ணாடியெல்லாம் போட்டு சூப்பராக வந்திருக்கீங்க. பொங்கலை நல்லா சிறப்பாக செஞ்சுருங்க. ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் குரல் செல்வன். யூசிபி தேர்ட் இயர் படிக்கிறேன். பொங்கல் செலிப்ரேஷன்லாம் வந்து நாங்கள் வந்து இது வந்து செகண்ட் டைம் நாங்கள் வந்ததுக்கப்புறம். ஸோ போன தாட்டியோட இந்த தாட்டி நாங்கள் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே பெஸ்ட்டாக வரும் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கை இருக்குது. அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹிதாயத் ரசூல், ஃபார்மசி தேர்ட் இயர். எப்படி இருக்குது பொங்கல்லாம்? முதல் தடவை பொங்கல் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறேன். அதனால் இன்னும் இனிமேல் தான் தெரியும். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். தமிழர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருவிழா நல்வாழ்த்துக்கள். ஓகே, வணக்கம். இப்போ என்ன பார்க்க போனால் யூஐடி காலேஜில் வந்து இப்போ பொங்கல் விழா நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோம். உங்கள் பேர் என்ன? என் பேர் வாசன். என் பேர் மாதேஷ். எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வரீங்க? நான் ஐடி டிபார்ட்மெண்ட்டு. நீங்கள்? நானும் ஐடி டிபார்ட்மெண்ட். இங்கே எல்லாம் இப்படி பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பொங்கல் விழா பற்றி? எங்களே கொஞ்சம் சிறப்பாக நடக்குது. ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பார்த்தீங்கன்னா நம்ம யுனைடெட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் பொங்கல் செலிப்ரேஷனில் நாங்கள் எல்லாருமே இருக்கோம். இப்போ தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. லெட்ஸ் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் எவ்ரி திங். ஹாய் சார். ஹாய் சார், எப்படி சார் ஃபங்க்ஷன் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? எக்ஸலண்ட். என்னோட 32 years ஆஃப் மை டீச்சிங் ப்ரொஃபஷன். இதுதான் ஃபஸ்ட் டைமு இவ்வளோ அழகாக இவ்வளோ ஆர்கனைஸ்டாக இந்த பொங்கல் விழாவை நடக்கிறது இந்த கல்லூரியில் தான். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. குட்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு தி ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸலண்ட்டாக இருக்குது. நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. யா, தேங்க்யூ. விஷ் யூ ஹாப்பி பொங்கல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீஃப் கெஸ்ட் சார் வந்து பொங்கல் செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்காங்க. நம்ம யுனைடெட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனோடைய சேர்மன் சார், அப்புறம் நம்ம சீஃப் கெஸ்ட் 2 பேருமே வந்து பொங்கலை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. 5 4 3 2 1 ஸ்டார்ட். இதோ நம்ம ஈகராக எதிர்பார்த்த பொங்கல் விழா ஆரம்பிக்க போகுது. நம்ம சேர்மன் சார் ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேரியஸ் இன்ஸ்டிடியூஷனுடைய பொங்கல் எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலேயும் யார் பொங்கல் ஃபஸ்ட்டாக பொங்குது அப்படின்றத பொறுத்து ப்ரைஸஸ் எல்லாம் கொடுக்க போகிறாங்க. Hi sir. Hi sir. Happy Pongal sir. Happy Pongal. How is our college celebration is going on? Excellent. When I came, when I see the crowd first, I was astonished. Earlier when I came, it was the strength was
about 600, 700 I was feeling. Now I feel it is more than 4,000. And also everybody is devoted and discipline is excellent. They do just like army campus. Thank you so nice much. to be here. Thank you so much. இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம சீஃப் கெஸ்ட் சாரோடைய ரிவ்யூ பார்த்தோம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா வேரியஸ் இன்ஸ்டிடியூஷனோடைய பொங்கல்ஸ் எல்லாமே நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க ஒவ்வொன்றா நம்ம போய் கேட்கலாம். ஹாய் மேம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லா வருஷமும் நம்ம கேம்பஸில் யுனைடெட் கல்வி நிறுவனங்கள் சார்பாக பொங்கல் விழா நம்ம கலாச்சாரத்தை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அடுத்தடுத்த தலைமுறைக்கும் நம்மளோட பொங்கல் விழா காண்பிக்கிறோம். ஏன்னா ரொம்ப நவீன உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கறனால பொங்கல் சிறப்பு பற்றி தெரியாமல் போயிடுது. எல்லாம் அட்வான்ஸ்டு பொங்கல் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம கேஸில் பொங்கல் வைக்காமல் நம்ம வாலிப பிள்ளைங்கள்லாம் அழகாக அடுப்பில் பொங்கல் வச்சு நம்ம கல்வி நிறுவனத்தில் வேறு கலாச்சார பிள்ளைகள் வந்து வேறு மாநிலத்துலேருந்து படிக்கிறாங்க. ஆனாலும் நம்ம பொங்கல் விழாவை இவ்வளோ சிறப்பாக நடத்திட்டுருக்குறோம். இதுக்கு நம்முடைய கண்டிப்பாக நம்முடைய கல்வி நிறுவன தலைவர் சண்முகம் சாருக்கு தான் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காலேஜில் வேறு டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து இருக்காங்க, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு. ஆனால் அங்கேருந்து வந்தாலும் கூட நம்மளுடைய தமிழர் பண்பாட்டு பொங்கல் அப்படின்றது வரப்போ எல்லாருமே ஒன்றா இணைஞ்சு இப்போது பொங்கல் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. பொங்கல் ரொம்ப அருமையாக போயிட்டு இருக்குங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம், ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் நம்ம கல்ச்சரை ரிவைவிங் பேக். அது வந்து இங்கே ரொம்ப நல்லா இருக்குது. மாட்டு வண்டி, இது காலப்பட்டியில் நாங்கள் இருந்த மாதிரி இருக்குது. எல்லா வேஷ்டி, பட்டு புடவை சகிதம் எல்லாத்தையும் பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த பனையோலை, தேங்காய் மாட்டை எல்லாம் வச்சு கட்டி இருக்கிறது, அந்த தோரணங்கள் நாங்கள் சின்ன பொண்ணில் பார்த்த மாதிரி இருக்குது. ஐ எம் ஸோ ஹாப்பி தட் அவர் கல்ச்சர் அண்டு ட்ரெடிஷன் ஆர் கம்மிங் பேக். இந்த மாடர்ன் இருந்தாலும் இந்த காலத்தில் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப அற்புதம். எல்லாம் விறகடுப்பில் வச்சு பொங்கல் பொங்க போகிறாங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. அப்புறம் உரி அடிக்கிறது, மாட்டு வண்டி, இதெல்லாம் இப்போ ஷோகேஸில் வைக்கிற மாதிரி, எக்ஸிபிஷனில் பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ வந்து அது வந்து டே இன் டே அவுட் நம்ம கொண்டு வரணும். இதோட தாத்பரியம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் நாட் சிம்ப்ளி, இட் இஸ் ஃபார் த கிராட்டிடியூட் டு த ஃபார்மர்ஸ், கிராட்டிடியூட் டு த சன். இல்லையா? சூரியன் பொங்கல் வைக்கிற சூரியன் ஒரு நாள் இல்லைன்னா அண்டார்டிகாவில் நினச்சி பாருங்கள். ஸோ இட்ஸ் ஆல் ஷோயிங் த கிராட்டிடியூட், அவ்வளோதான், நத்திங். விவசாயிகளுக்கு, ஃபார்மர்ஸ்க்கு, பசுமாடு வந்து கோமாதா. ஸோ எல்லாமே அது கிராட்டிடியூட் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ தேங்க்யூ. I am so happy that I am part of this one. Kalluri வந்து growing day in day out. It will go in a very long way and my wishes and prayers always for that. Thank you. எல்லோரும் பொங்கல் விழாக்கு ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. எல்லாம் ஆரம்பிக்க போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். கொடியை உயர்த்திட்டா போதும், எல்லாம் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. வாங்க பார்க்கலாம். கல்லூரியோட சேர்மேன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோட பொங்கல் ஆரம்பிக்க போகுது. கொடியாட்டி எல்லோரும் ஆரம்பிக்க போகிறாங்க. கொடியை சீத்து துவக்கி வைக்கிறாங்க. சிறப்பு விருந்தினர் கொடியை இப்போ அசைச்சு துவக்கி வைக்க போகிறாங்க.
கவுண்ட் டவுன் போயிட்டுருக்கு. 6 5 4 3 2 1 துவங்கப்பட்டது. பொங்கல் விழா தொடங்கப்பட்டுள்ளது. பொங்கலுக்கு எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யுனைடெட் கல்வி குழுமங்களின் பொங்கல் யுனைடெட் கல்வி குழுமங்களின் பொங்கல் விழா 2024 யுனைடெட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மிகவும் சிறப்பாக துவங்கியுள்ளது. அதுலேயும் மோகன சுந்தரி மேடம் வந்து கொடியசைத்து எங்களோட கல்லூரியோட பொங்கல் விழாவை துவக்கி வைத்துள்ளது எங்கள் எல்லாருக்குமே மிகவும் சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. அதில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் அப்படிங்கிறது வந்து நம்மளோட வாழ்வில் நம்மளோட வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான தருணம். ஏன்னா உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படிங்கிறது வந்து நம்ம பாரதியாரோட வாக்கு. அந்த மாதிரி நம்மளோட உழவு தொழிலை போற்றி நமக்கு உழவு செஞ்சு கொடுக்குற உழவர்களையும் அதுக்கு உபயோகமாக இருக்கிற அத்தனை விஷயங்களுக்கும் நம்ம நன்றி செலுத்துகிற விதமாக தான் இந்த பொங்கல் விழாவை நம்ம ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடிட்டு இருக்கோம். அதில் இந்த வருடம் எங்களோட யுனைடெட் கல்வி குழுமங்களில் எல்லா கல்லூரிகளும் அவங்களோட சிறப்புமிக்க பொங்கலாக இதை நடத்திட்டுருக்காங்க. அதில் யுனைடெட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வந்து விவசாயம் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறத தீமாக எடுத்து இப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து நாற்று நட்டு நம்மளோட வயல்வெளியை காமிச்சிருக்காங்க. அதுவே ஆங்கிலத்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிலிருந்து நாற்று நட்டு பயிர் வந்து ஒரு நெற்கழனியை காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த காலத்துலலாம் தோணி வச்சு தான் தண்ணி இறைச்சி நமக்கு விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மாதிரி காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஸ்ட்ரீம் 1 வந்து தோணி வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி தண்ணி இறைச்சா மட்டும் பத்தாது, அந்த நிலத்தை வந்து பதப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரீம் 2 பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏரே பூட்டி அவங்க வந்து உழவு செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளோட மேலாண்மை துறை மாணவர்கள் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் விட நமக்கு வீரம் தான் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீர விளையாட்டு நம்மளோட வாடிவாசலையே இங்கே நமக்கு காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி யுனைடெட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பொங்கல் விழா அப்படிங்கிறது மிகவும் சிறப்பாக களை கட்டி தொடங்கிருச்சு. ஸோ என்னோட சார்பாகவும் எங்களோட பேராசிரியர்கள் சார்பாகவும் அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. யூஐடி காலேஜில் வருஷம் இந்த மாதிரி பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த வருஷம் எங்களுக்கு இன்னும் ஸ்பெஷலும் கூட. ஏன்னா பார்த்தோன்னா நிறைய பொங்கல்ஸ் இந்த டைம் நம்பர் ஆஃப் பொங்கல்ஸ் வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம காலேஜை பொறுத்த வரைக்கும் வேறு ஸ்டேட் வெளி மாநில குழந்தைகள் நிறைய பேர் படிக்கிறாங்க. ஸோ பொங்கல் பற்றி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகுது. நம்ம பாரம்பரியத்தை திருப்பி மீட் எடுத்து இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறது, அதுவும் இந்த காலத்து பசங்களை வச்சு செலிப்ரேட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் ஈடுபாடோட கலந்துக்கிறாங்க. கண்டிப்பாக எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் ஈடுபாடு பார்த்தாலே தெரியும். எல்லாம் யூனிஃபார்ம் போட்டு வேஷ்டி எல்லாம் கட்டிட்டு பொண்ணுங்கெல்லாம் சாரி எல்லாம் போட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக. ஆக்சுவலாக மாட்டு பண்டிகைலாம் இங்கே நிற்கிது. ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல 2 பொங்கல் வைக்கிறாங்க. இது வந்து சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டு, ஐடி டிபார்ட்மெண்ட், ஏடிஎஸ் டிபார்ட்மெண்ட்டு. அந்த பக்கம் வந்து ஆர்என்ஏ டிபார்ட்மெண்ட்டு, சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டு, மொத்தம் 5 டிபார்ட்மெண்ட் வந்து இதுக்குள்ளே பொங்கல் வைக்கிறாங்க. மொத்தம் 5 டிபார்ட்மெண்ட் இந்த இதுக்குள்ளே வச்சுட்ருக்காங்க. இப்போ தான் பொங்கல் வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க, கொடி கட்டி. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பொங்கல் ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூஐடி சார்ந்த சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம சிஎஸ்சி, அதாவது என்னுடைய பர்சனலான டிபார்ட்மெண்ட் தான் இப்போது பொங்க வச்சிட்ருக்காங்க. சார் சூப்பராக இருக்கு சார். பொங்கல் சாப்பிட்டு போயிருங்க பிரதர். பொங்கல்லாம் எப்படி இருக்கு? சூப்பராக போகுது. மறக்காமல் பொங்கல் சாப்பிட்டு போயிருங்க. சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட். ஹாய், ஹாப்பி பொங்கல் மேம். ஹாப்பி பொங்கல் டு ஆல். எப்படி மேம் நம்ம யூஐடி செலிப்ரேஷனில் எப்படி போயிட்டுருக்கு? சூப்பராக போயிட்டுருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அவங்க பொங்கல் வச்சு எல்லாருமே நல்லா, எப்படி சொல்கிறது, இதுதான் நம்மளோட கலாச்சாரம். ஸோ அதனால் எல்லாருமே வந்து நல்லா ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க.
ட்ரெஸ்ஸிங் கோட்ல எப்படி பண்ணிட்டு எல்லாருமே அதாவது பாரம்பரியமான கல்ச்சுரல் நம்மளோட கல்ச்சரோடது. பாரம்பரிய உடையில எல்லாத்தையும் ஒரு கல்லூரி மாணவர்களும் பாரம்பரிய உடையில வந்திருக்காங்க இல்லையா, அதனால நம்ம வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது ரேர். ஸோ இந்த பொங்கல் நாளைக்காவது எல்லாருமே வந்து இப்படி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வருஷத்தில் ஒரு நாளாவது இப்படி பார்க்கும்போது ஆமாம் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பொண்ணுங்கெல்லாம் சேரீலையும் பசங்களாம் வேட்டிலையும் வரும்போது இன்னும் பழைய நினைவுகள் எல்லாம் வந்து ஞாபகப்படுத்துது. நீங்கள் பொங்கல் வச்ச ஞாபகம் உங்களுக்கு எப்படி இருக்கு? வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் இப்போ ஊரில் இருக்கும்போது வச்சுருக்கோம். இப்போ வரும்போது எல்லாருமே வந்து வெளியே அங்கே கொண்டாடுறதில்ல. ஆனால் இப்போ காலேஜுங்கிறப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கொண்டாடு தாய் வீடு மாதிரி தான். தேங்க்யூ. வருஷம் பொங்கல் வந்து நம்ம யூஐடி காலேஜில் எப்போவுமே சிறப்பாக கொண்டாடுவாங்க. இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் டீச்சர்ஸ் பெரியவங்க எல்லா வயதினத்தினரும் வந்து நல்லா சிறப்பாக பொங்கல் கொண்டாடி ஒவ்வொருத்தவங்களும் நல்லா எல்லாத்துக்கிட்டையும் பேசி நல்லா மகிழ்ச்சியோட நிறைவாக திரும்பி போவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஐடி காலேஜில் பொங்கல் பார்த்திங்கன்னா சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா பசங்களாம் ஒரே யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்காங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் பொங்கல் பொங்கி வரப்போகுது. அதனால் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சரி இப்போ பாருங்கள், வாங்க பார்க்கலாம். என்னென்ன ப்ரோக்ராம் இன்னைக்கு நடக்குதுங்க நம்ம காலேஜில்? இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மாட்டு பொங்கல் வாடிவாசல் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. வாடிவாசல், ஆமாம், வாடிவாசல் கண்டிப்பாக நடக்கும். எதோ இருக்குன்னாங்க வள்ளி கும்மி நடக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உரியடித்தல், அப்புறம் கயிறெழுத்தல், அப்புறம் இவரோட தனிப்பட்ட ஒரு டான்ஸ் இருக்குது. இவரோட தனிப்பட்ட ஒரு டான்ஸ். நீங்கள் எப்படி எல்லா டான்ஸ் பண்ணுவாங்க நம்ம தமிழுக்கு கலாச்சாரம் ஏற்ற மாதிரி. சூப்பர். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட பிரமாதமாக இருக்குது. எல்லாம் யூஐடி காலேஜ் வாங்க, வந்து கொண்டாடிட்டு ஜாலியாக. கண்டிப்பாக இந்த காலேஜில் நீங்கள் சேரணும். அடுத்த வாட்டி கண்டிப்பாக இந்த காலேஜில் நீங்கள் சேரணும். உங்களோட அபிப்பிராயம்? பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி பண்ணுவாங்க. மற்ற காலேஜில் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் கூட்டம் அதிகமாகவே இருக்குது. ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்காங்க இந்த ஒரே காலேஜில். எஸ், கண்டிப்பாக ஒரு 5000 பேராச்சும் இங்கே இருந்திருப்பாங்க. இங்கே இருக்காங்க பாருங்கள், சுற்றி பாருங்கள். எல்லா கிரவுண்டையும் சேர்த்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எல்லாம் ஒரு 5000 பேர் இருப்பாங்க. இதுதான் நம்ம காலேஜோட ஸ்ட்ரென்த்து. சாயங்காலம் வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா? சாயங்காலம் வரைக்கும் இருக்கும், நைட்டு வரைக்குமே இருக்கும். நைட்டு வரைக்கும் ஆட வேண்டியதான். மறக்காமல் பொங்கல் சாப்பிட்டு போயிருங்க. ஆமாம், எல்லாரும் மறக்காமல் பொங்கல் சாப்பிடுங்க. பொங்கலோ பொங்கல். இப்போ நம்ம ஜூனியர் கிட்ட வந்திருக்கோம். பொங்கல் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குண்ணா. ஏன்னா லாஸ்ட் இயரை விட இந்த டைம் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. லாஸ்ட் இயரில் அப்போ என்ன பண்ணீங்க? லாஸ்ட் இயர் ஒன்றுமே இல்லைண்ணா, சும்மா டான்ஸு எல்லாருமே வந்துட்டு சும்மா டான்ஸ் மட்டும் தான் ஆடிட்டு இருந்தோம். ஆனால் வந்துட்டு இந்த டைம் இத்தனை பேர் எல்லாருமே ஒரு ஏன் டான்ஸ் ஆடினாங்கன்னா நீங்கள் லேட்டாக வந்திருப்பீங்க, அதனால டான்ஸ் மட்டும் ஆடிருப்பீங்க. சீக்கிரம் வந்து எல்லாம் கரெக்டாக பண்ணுங்க தம்பி. சரியா? ஓகேண்ணா. ஆனால் வந்துட்டு இந்த டைம் எல்லாரும் ஒரே மாதிரி காஸ்டியூமு அதெல்லாம் பார்க்குறதுக்கு. போன டைம் வந்துட்டு அவ்வளோக்கா காஸ்டியூம்லாம் போடாமல் நார்மலாக வந்திருந்தாங்க. அங்கங்கே எல்லாரும் ஆடிட்டு அப்படி இருந்தோம். சில பேர் டக்கின் கூட பண்ணிட்டு யூனிஃபார்ம்ல போட்டு வந்திருந்தாங்க. இந்த டைம் கொஞ்சம் நல்லா இருக்குண்ணா. ஆமாண்ணா. அதே மாதிரி இந்த டைம் இந்த மாடு இதெல்லாம் டிஃப்ரெண்டாக ஃபஸ்ட் டைம் எடுத்து. இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் மாடு கட்டி வச்சிருக்காங்க. பெஸ்ட்டாக இந்த டைம் ஃபீல் ஆகுதுண்ணா. பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுது. இந்த பொங்கல் வந்துட்டு நமக்கு எல்லா டைமும் பெஸ்ட்டாக இருக்கும். பட் இந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அழகாக இருக்குது. நாங்கள் எங்கள் யுனைடெட் கல்வி நிறுவனத்தில் பொங்கல் சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். எந்த வருஷம் இல்லாத இந்த வருஷம் நிறைய ப்ரோக்ராம் ஆட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ரொம்ப கிராண்டாக கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த வருஷம் எங்கள் காலேஜில் வள்ளிக்கும்மின்ற ப்ரோக்ராமும் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப அருமையான ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. எந்த வருஷம் இல்லாத இந்த பொங்கல் ரொம்ப எங்களுக்கு உற்சாகம் தருது. எங்கள் பாரம்பரிய விழா நல்லா செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு எங்கள் கல்விக்கு நல்லா சந்தோஷமாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் என்ன சிறப்பாக இருக்குது? இந்த வருஷம் வள்ளிக்கும்மி இருக்குது சார், ஒரு ஸ்பெஷலாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் எல்லோரும் நம்ம பாரம்பரிய கலைகளை வந்து மறுபடியும் புதுப்பிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாரம்பரியத்தை மீட்டெடுக்க ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக சார். நன்றி சார். கடைசியாக அந்த டைலாக் பொங்கலோ பொங்கல், ஹாப்பி பொங்கல், எல்லாத்துக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே, நம்ம கூட இன்னொருத்தர் வந்திருக்காரு. இவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் தான் நம்ம காலேஜோட டாப்பர் ஆஃப் தி யூனிவர்சிட்டி காலேஜ். எல்லா கொஸ்டினுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவார். ஓகே, இப்போ மாடு வேறு பக்கத்தில் வருது, அதனால் நம்ம கொஞ்சம் தள்ளி போய்க்கணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க.
சரி, உங்களுக்கு இந்த பொங்கல் எப்படி போகுது? எங்கள் டிபார்ட்மெண்ட் மூலமாக ஏதாவது மற்ற கிளாஸ்லாம் மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொங்கல் தான் வைப்பாங்க. ஆனால் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பொங்கல் வைப்போம். இது கொஞ்சம் பொங்கல் அட்டையரில் இருக்கணும்னு சொல்லி நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கல எடுத்தேன். ஓகே, அதான் எங்கள் இப்போ பாரம்பரியமாக அணிஞ்சிருக்கோம். ஆக்சுவலாக பாரம்பரியத்து சட்டை இருக்காது, நம்ம சட்டை போட்டிருக்கோம். எங்களுக்கு என்ன எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் பொங்கல் வைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் ஐடி நம்ம காலேஜ் யுனைடெட் வந்து பொங்கல் வைக்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் எல்லோரும் கொண்டாடுங்க பொங்கலை வீட்டில். அதே மாதிரி நம்ம அண்ணன் சொல்ல போனால் ரொம்ப உனக்கு தெரியவே தெரியாது இல்லை, எந்த அண்ணனாலும் சரி நம்மளை டாப்பர்னு சொல்கிறாங்களே, அப்போனா இவங்க எங்கேயோ பார்த்துருக்காங்க. உங்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி தம்பி, ரொம்ப நன்றி. பொங்கல் விழா ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. பசங்கள்லாம் ரொம்ப என்டர்டைன்டாக இருக்காங்க. அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட் பொங்கல் சீக்கிரம் பொங்கல் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பொங்கல் வைக்கணும்னு ஆசைப்படுறதுனால அவங்களுக்காக விட்டு கொடுத்து கைட் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். இவ்வளோ நேரம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைங்க, ஆமாங்க. பசங்க அவங்களுக்கும் ஒரு ஆர்வம் இல்லைங்களா, வீட்டில் வைக்க முடியலனாலும் இங்கே அவங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்காக வைக்கணும் ரொம்ப ஆர்வமாக வச்சுட்டு இருக்காங்க. ஆமாங்க, அவங்களோட ஒற்றுமைக்கு வந்து பொங்கல் வந்து ஒரு ஊன்றுகோலாக இருக்குது. அதை தான் வந்துட்டு அவங்க பொங்கல் செலிப்ரேஷனில் காட்டிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பசங்க லேட் நைட் வரைக்கும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி 2:30 3:30 வரைக்கும் இருந்து அவங்களே செஞ்சுட்டு போயிருக்காங்க. ரொம்ப சூப்பராக எல்லாமே பசங்க பொண்ணுங்களே பின்னுது, அவங்களே வந்து இது பண்ணது. கண்டிப்பாக அவங்களே எல்லாமே பண்ணியிருந்தாங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க பசங்க. தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி பொங்கல் திருவிழா அன்னைக்கு யூஐடி காலேஜுக்கு நம்ம கைலாஷ் சார் வந்திருக்காரு. அவர்கிட்ட பொங்கல் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். பொங்கல் விழா பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எல்லாத்தோட மெயினான விழா இதுதான். ஒரு காலம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷம் ஆண்டு முன்னாடியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே விவசாயத்தில் தான் இருந்தாங்க. ஸோ விவசாயத்தில் இருக்கும்போது யூஸ்வலி ஹார்வெஸ்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன ஆகுனா நெல்லெல்லாம் இருக்கும், நெல்லெல்லாம் வெட்டுறப்போ இந்த சீசனில் தான் நெல் வெட்டி அதெல்லாம் காய் வைப்பாங்க. ஸோ இது மெயினாக இந்த சீசன் எதுக்காகன்னு சொன்னீங்கன்னா இட் ஹாப்பினஸ். இயற்கை நம்ம நிறைய கொடுத்துருக்கு, நம்ம இயற்கையாக என்ன கொடுக்கணும் அதுக்காக தான் இது வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு பேரண்ட்ஸ்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம், ஆனால் ஆடு மாடு அவங்களாம் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறதில்ல. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வருஷம் பூரா என்ன நல்லதாக பண்ணுறாங்களோ அவங்களாக செலிப்ரேஷன். ஸோ பொங்கலுக்காக நம்மளை எப்படி ஒரு கல்யாணத்துக்கு எப்படி நம்ம கொண்டு போகிறோமோ அதே மாதிரி நம்ம மாடை கொண்டு போகிறோம். ஸோ இந்த விவசாய விஷயத்தில் ஒரு பார்க்குறதுக்கும் இந்த விவசாயம் எப்படி பண்ணுறதுக்கும் இதெல்லாம் ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி. குழந்தைங்களாம் இதில் சேர்ந்தாங்கன்னா என்ன அடுத்த ஜென்ரேஷன் விவசாயத்துக்கு போகணும், செலிப்ரேஷன் பண்ணணும். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஆல் செலிப்ரேஷன். யாருக்காக இயற்கைக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்கிறோம், சூரியத்துக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம், அது சூரிய பொங்கல்னு வைக்கிறோம். இதே மாட்டுக்குன்னு நம்ம ஒரு ஹாப்பினஸ் தர்றோம், மாட்டு பொங்கல் வைக்கிறோம். இந்த மாதிரி இயற்கையில் ஒவ்வொரு 5 இயற்கையில் இருக்கிற எர்த்து ஃபயர் எவ்ரிதிங். ஸோ வி ஆர் கிவிங் ஹாப்பினஸ் டு ஆல் திஸ் சோர்சஸ். தட்ஸ் வை வி செலிப்ரேட் பொங்கல். ஸோ பொங்கலை பொறுத்தவரைக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் பொங்கல் வந்து இது தேசிய விழா இல்லை, உலகத்தில் இந்த மாதிரி விழா எங்கேயும் இல்லை. ஸோ தமிழ்நாட்டில் இந்த விழா இருக்கிறது பெரிய விஷயம். நன்றி. அடுத்தது நம்ம பொங்கல் விழாக்கு டை பிரசிடென்ட் நம்ம சோமசுந்தரம் சார் வந்திருக்காரு. அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். சார், உண்மையிலேயே இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது மிகப்பெரிய எனக்கு ஒரு வாய்ப்பு, கடவுள் கொடுத்த ஒரு வரன்னு சொல்லலாம். இங்கே இருக்கிற அத்தனை இது ஆக்டிவிட்டீஸ் பார்க்குறப்போ ஒரு எனர்ஜி இதிலேருந்து வர்ற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் பிஸ்னஸ் பண்ணி மேலே வந்தவங்கெல்லாம் எங்கள் அமைப்பு மூலிமா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து எப்படி அவங்க ஒரு தொழில் தொடங்கி எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறத எங்களுடைய நோக்கம். இந்த பொங்கல் விழாவில் வந்து உங்களோட எல்லாம் கலந்துக்கிறது வந்து உண்மையிலேயே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட்டு ரோட்ரி கோயம்புத்தூர் எலைட்லேருந்து நம்ம செந்தில் சார் வந்திருக்காங்க. அவர்கிட்ட பொங்கலை பற்றி கேட்கலாம். காலை வணக்கம். ரோட்ரி கோயம்புத்தூர் எலைட் குழுமத்தின் சார்பாக யுனைடெட் கல்வி குழுமங்களின் அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அண்ட் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். ரோட்ரி எலைட்டின் பிரசிடெண்ட் டாக்டர் தீபனா மேடம், செக்ரட்டரி மனோஜ் சார் சார்பாக இங்கே கூடியிருக்கும் அனைத்து மெம்பர்கள் சார்பாகவும் நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன்.
தைத்திங்கள் திருநாளுங்கிறதே வந்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது தான் யுனைடெட் குழுமத்தின் மோட்டோ. அண்ட் அவருடைய ஒவ்வொரு காலேஜ்லேயும் சரி, ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் சரி, அவங்க புதிய புதிய விஷயங்களை வந்து புகுத்திட்டு இருக்காங்க. இந்த பொங்கல் திருநாளே பார்த்திங்கன்னா கிராமமும் நகரமும் கலந்து அனைத்து விதமான உங்களுக்கு போட்டிகளும் ஃபங்க்ஷனில் இருக்கிற நிகழ்ச்சிகளும் ரொம்ப இதமாக இருக்குது மனசுக்கு. மக்கள் மாணவர்களும் ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு கிராமத்தோட ஃபீலை விட ஒரு உற்சாகம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது எனக்கு. ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தமிழரோட பாரம்பரிய விளையாட்டான உரியடித்தல் இங்கே வச்சுருக்காங்க. இப்போ அதை விளையாட ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. நம்மளோட கல்வியோட பிரசிடென்ட், சேர்மன் எல்லாரும் போகிறாங்க உரியடித்தல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. நம்மளும் போகலாம் வாங்க. யுனைடெட் கல்வி குழுமத்தினுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி கைலாஷ்குமார் அவர்கள் இந்த உரியடித்தல் நிகழ்வை இனிதே துவங்க வைக்க இருக்கிறார். ஆங்காங்கே இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரியினுடைய இளம் காளைகளாக வருகை தந்திருக்கக்கூடிய இந்த தைப்பொங்கல் நிகழ்வுக்கு வந்து தங்கள் உரியடித்தலில் பங்கேற்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அந்தந்த துறை சார்ந்த பேராசிரியர்கள் தங்கள் மாணவர்களை இதில் பங்கேற்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இப்பொழுது உரியடித்தலினுடைய அந்த முதல் நிகழ்வில் இந்த உரியடித்தலினுடைய முதல் நிகழ்வில் முதலாவதாக தமிழருடைய அந்த கலாச்சார பண்பாட்டினுடைய அடிப்படையில் கண்களை இறுக கட்டி 3 முறை அந்த வாய்ப்பு என்பது அவர்களுக்கு வழங்கப்படும். அந்த 3 முறை சரியாக அடித்து அதை பொங்கலை முதல் சிறப்பு பொங்கலாக துவக்கி வைக்க இருக்கிறார். இப்பொழுது அவர் கைகளில் வெற்றி கம்பு, தமிழனுடைய வீரக்கம்பாக அவர் கையில் கரம் பிடித்திருக்கிறது. இதோ துவக்கம் என்பது ஆரம்பிக்க விட்டது. மெல்ல மெல்ல செல்கிறார். எல்லையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார். எல்லையை தாண்டி விடுவார் என்று நினைக்கிறேன். ஆனால் சரியாக கணிப்போடும் முதல் தவறிவிட்டது. அடுத்ததும் தவறிவிட்டது. 3வது முறையாகவும் தவறிவிட்டாலும் என்றாலும் கூட ஒரே ஒரு அடியில் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டு விட்டது. அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் மேனேஜிங் ட்ரஸ்டி அருண் கார்த்திகேயன் ஐயா அவர்கள் உரியடித்தலில் கல்லூரியினுடைய செயலாளர். இப்பொழுது இந்த உரியடித்தலில் கண்கள் என்பது அந்த விதிமுறைப்படி கட்டப்படுகிறது. ஐயா மெல்ல மெல்ல கொஞ்சம் இருக்க கட்டிட்டு போறீங்க. மெல்ல மெல்ல மெதுவாங்க ஐயா, வேகமாக சுற்றி விடாதீங்க. விதிமுறைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? மெதுவா கம்பு பிடித்து விட்டார். இப்பொழுது அந்த பானை உடைகிறதா இல்லை பொங்கல் உடைகிறதா என்று தெரியவில்லை. நடந்து கொண்டே இருக்கிறார். கொஞ்சம் கவனம் என்பது கொஞ்சம் இன்னும் கையோடும் சேர்ந்து அவர் அந்த பரிசை தட்டு போகிறார் என்று நினைக்கிறேன். அது அப்படிதானா என்று தெரியவில்லை. இது போடு அடித்து விட்டார். உரி தவறவில்லை, சிறப்பாக அடித்து விட்டார். பானை இறுக பானையாக இருக்கிறது. இருந்தாலும் கூட அதில் இருக்கக்கூடிய நீரானது மெல்ல மெல்ல உடைந்து விழுகிறது. சார் உங்களுடைய அந்த அனுபவம் எப்படிங்க சார்? கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க சார்.
அனுபவம் பரவாயில்ல அனுபவம் சூப்பராக இருந்துச்சுங்க. சார் இதை வந்து கணிச்சு அடிச்சிங்க. கணிச்சுட்டு இல்லைங்க, அப்படியே போன ஒரு வாய்ஸுக்கு அப்படியே கேட்டு எங்கே அங்கே அந்த ஸ்டேஜ் வச்சு அப்படியே போயிட்டாங்க. அவ்வளோ அந்த மண்ணினுடைய மரபு என்பதுதான் அவரை காட்டுகிறது. மண்ணோடு சேர்ந்து வீரத்தையும் அவர் அடையாளப்படுத்தி விட்டார். அடுத்த உரியடித்தலில் நம்முடைய சிறப்பு விருந்தினர் தை பிரசிடென்ட் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் இப்பொழுது உரியடித்தலில் அடுத்ததாக பங்கேற்றிருக்கிறார். வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக இவருக்கு முழுமையாக கிடைக்கும் என்று நம்புகிறேன். கவனத்தோடு இருக்கிறார். ஐயா அந்த கம்பை கொடுங்க ஐயா, வேற கம்பை கொடுங்க ஐயா. வெற்றி தொடக்கம் என்பது ஆரம்பிக்கிறது. எல்லாம் கொஞ்சம் தள்ளி நகர்ந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நகர்கிறார், அந்த உரியை நோக்கி நகர்கிறார் என்று நினைக்கிறேன். இன்னும் 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 கொஞ்சம் நகர்ந்து ஐயா, நான் தங்களுடைய மேடையே போயிருக்கீங்களாட்டுங்க ஐயா. இன்னும் நகர்த்து ஐயா. உடற்கல்வி இயக்குனருடைய மண்டையா பானையா என்றே தெரியாது ஐயா. மெல்ல மெல்ல சிதறி விட்டு கவனம் சிதறவங்க ஐயா. அருமங்கய்யா அருமங்கய்யா. அதாவது அவருடைய கவனம் என்பது பானை அல்ல, பானை உடைந்து விடக்கூடாது என்பதற்காகவே அவர் கவன சிதறல் என்பது திசை மாற்றம் செய்து விட்டார். ஏனால் பானை உடைந்தால் மனம் உடையும் என்று அவர் நினைத்து விட்டார் என்று நினைக்கிறேன். அடுத்ததாக முனைவர் சுரேஷ் பிரபு ஐயா அவர்கள் இப்பொழுது வெற்றி இலக்கை நோக்கி செல்ல இருக்கிறார். முனைவர் நிறைய முனைந்திருக்கிறார். வீரத்தோடும் விவேகத்தோடும் முனைய இருக்கிறார். கொஞ்சம் விலகியிருங்கள். அந்த விவேகம், வேகம், துடிப்பு என்பது தமிழ் கலாச்சாரத்தில் ஊன்றிருக்கக்கூடிய மெல்ல மெல்ல நகர்கிறார். எல்லோருமே இரு கைகளை பிடித்து கம்புகளை சுற்றுவார்கள். ஐயாவினுடைய அந்த வலிமை என்பது ஒற்றை கையில் தன் வீரத்தையும் அடையாளத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். இதோ மெல்ல நகர்கிறார், எதையோ தேடுகிறார். இப்போ யார் மண்டை உடையப்போகுதுன்னு தெரியவில்லை. நவீன் கொஞ்சம் பார்த்துங்க, புகைப்படம் எடுப்பது கொஞ்சம் தள்ளி எடுங்க, அப்புறம் புகைப்படம் எல்லாம் உடஞ்சு போயிருங்க. அப்படிதாங்க ஐயா, ஐயா அப்படிதாங்க ஐயா. இருந்தாலும் ஏதோ தேடுறாரு. கொஞ்சம் மெல்ல மெல்லங்க ஐயா. நகர்த்துங்க ஐயா. இன்னும் ஒரு 4 அடி நகர்ந்தீங்கன்னா மேடைக்கு போயிடலாங்க ஐயா. ரைட்டுங்க ஐயா. அடுத்ததாக ரோட்டரி எலைட்டில் செந்தில் வேலன் ஐயா அவர்கள் இந்த உரியடி நிகழ்வில் கலைந்து ஒரு முதல் அடியே பானை சுக்குநூறாக உடையும் என்று எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதற்கு முன்பாக வந்த அந்த வீரர்கள் எல்லாமே கொஞ்சம் நழுவியும் தழுவியும் தொட்டு பார்த்தும் தன் வீர அடையாளத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த முறை எலைட் என்று சொல்லி பானை குலைந்து உடைய போகிறது. எல்லோரும் ஆவலோடு இந்த உரியடி நிகழ்வில் கலந்து கண்டுகளிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நேராக மண்டையை உடைச்சிட்டு வராட்டுங்குது ஐயா. கேமரா உடைய போதுங்க ஐயா, கேமரா உடைய போது என்ன நேரம் கேமரா ஐயா பேச்சே வராத அளவுக்கு மண்டையை உடைச்சிட்டு வராட்டுங்குது ஐயா. ஐயா கொஞ்சம் நகர்வு இலக்கை நோக்கி போறாரு. இன்னும் ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. நாங்கள் வழி சொல்லக்கூடாது, வழி நீங்களே தேடுங்க. பானை உரி என்பது எங்கே இருக்கிறது என்று கவனத்தோடும் கவன நுட்பத்தோடும் செல்வீர்கள் என்று நினைக்கிறார்கள். கொஞ்சம் சத்தம் போடுங்க ஐயா. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. அவர் அப்படியே கடந்து போறாரு. உரியினுடைய பாதி பகுதி வந்துட்டாரு. அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லையை தாண்டிட்டாரு. விதி மீறல் என்பது எல்லோருக்கும் புரியுது இல்லையா? அதுபோல ஒரு குறிப்பிட்ட விதி மீறலுக்கு அப்புறம் அவருக்கு அந்த வாய்ப்பு என்பது வழங்கப்படாது. அடுத்ததாக
நம்முடைய ரமேஷ் ஐயா அவர்கள் அடுத்ததாக இந்த உரியடி நிகழ்வில் பங்கேற்கிறார். ஆங்காங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள், மாணவிகள், பேராசிரியர்கள் எல்லாமே உரியடி நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அந்தந்த துறை தலைவர்கள், துறை சார்ந்த மாணவர்கள் இந்த உரியடி நிகழ்வில் வந்து பங்கேற்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தனித்தனியாக குழவி மட்டுமே இருக்கக்கூடாது. இப்பொழுது ரமேஷ் ஐயா அவர்கள் சுற்றுகிறார் சுற்றுகிறார் சுற்றுகிறார். பானை உடையமா மண்டை உடையமா என்று தெரியவில்லை. கொஞ்சம் விலகி இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சரியான இலக்கு, நேர்த்தியான இலக்கு கணித்து விட்டார். கனி என்பது காயப்படுமா உடையப்படுமா என்று தெரியவில்லை. அப்படிதாங்க ஐயா, அப்படிதாங்க ஐயா. நேரங்க ஐயா. பானையை ரைட் ரைட்டுங்க. சுட்டுங்க ஐயா, சுட்டுங்க ஐயா. ஒற்றை மாறிட்டு முயற்சிங்க முயற்சிங்க. சிறப்பான முயற்சி, சிறப்பான முயற்சிங்க ஐயா. எல்லையே கடந்துட்டுங்க ஐயா, எல்லையை கடந்துட்டுங்க ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. அடுத்ததாக இளம் சிங்கம். இதுவரையும் பார்த்தது நீங்கள் முரட்டு சிங்கம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க பார்த்தீங்களா இளம் சிங்கம். இளம் காளை துள்ளி குதித்து ஒரே அடிதான். பானை எல்லாம் சுக்குநூறாக உடைய என்று நினைக்கிறாங்க. ஐயா அவர்கள் செயலாளர் திரு அருண் கார்த்திகேயன் ஐயா அவர்களுடைய இளம் காளை அவர் வந்து தொட்டு பார்த்தார். லைட்டாக வந்து தொட்டு இதுதான் என் வீரம் அப்படின்னு தொட்டு பார்த்தாரு, காமிச்சிட்டார். இப்போ அதை உடைக்கப்படும் அப்படின்றது அவர் மகன் வழி. அதாவது இப்போ உடைக்க போகிறாரு. மெல்ல மெல்ல மெல்ல. ரைட்டுங்க ஐயா, ரைட்டு ஐயா. இப்போ இளம் காலை அப்படியே கொஞ்சம் வேகம் இருக்கும் இல்லையா, தேடுறாரு. ஐயா நீ திரும்பி பாப்பியா, அப்போ உன் மண்டையை உடைக்கிட்டோமான்றாரு. எங்க நேர போயிட்டாரு. ஐயா விடுங்க ஐயா, விடுங்க, வாய்ப்பு கொடுங்க. ஒன்று 2 ஐயா எட்ட போயிருங்க. 2 போயா ஐயா. பிடி ஐயாவோட மண்டையை ஐயா உடற்கல்வி இயக்குனர் கடைசியில் பார்த்தாங்களே உடற்கல்விக்கு போயிருங்களாட்டுங்க ஐயா. பிசிக்கல் மண்டையே இருக்காதுங்க ஐயா. அடுத்தது யார் இவரு? அடுத்ததாக அனந்து வேண்டான்றாரு. ஆனாலும் பானையை உடைப்பேன்றாரு. நீ வேண்டாம் நான் சொன்னாலும் நான் பானையை உடைப்பேன்றாரு. ஆனந்தமாக அனந்து அவர்கள் இந்த உரியை வந்து உடைத்தெறிவார் என்று நான் நினைக்கிறேன். ஆள் கொஞ்சம் இன்னும் உயரமாக தான் இருக்காரு. பானையா அல்லது மண்டையா நானும் பார்த்தரன்ட்டு இறங்கிட்டாரு களத்தில். தயாராகிருங்க, உடைச்சிருவார். பாரம்பரிய ஆடையோடு அந்த வீரத்தோடு சுற்றாரு. உலகம் சுற்றும் வாலிபன் போல் சுத்தாதுங்க ஐயா. உடற்கல்வி இயக்குனர் அவர்களே, அவர் மயங்கி விழுந்துட போறாரு. ரைட்டு விடுங்க. சிறப்புங்க ஐயா, சிறப்பு. கவனம், அடி கவனம் வச்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2-4-5 வீரர்களை பார்த்து அடி கவனத்தோடு நேர போறீங்களே. அப்புறம் ரைட்டுங்க ஐயா. ஒற்றை கை தானா? எல்லா தமிழர்களுடைய கைகளும் ஒற்றை வேல் போல பிடிச்சிட்டிங்களா ஐயா? குத்த போறீங்களா உடைக்க போறீங்களா? ரைட்டு. அங்கங்க தேடுறீங்க. கண்ணாமூச்சி விளையாட்டு போல இருக்கு. அதுவா ஐயா? மெதுவாங்க ஐயா. அப்போ அப்படியே போ. ரைட். நேரங்க ஐயா. நேர போயிட்டு அப்படியே அந்த கயிறை மட்டும் அவுத்துறீங்களா? பானை உடஞ்சிரும் கீழே. மெதுவா ஐயா. அந்த கம்பு என்பது மெதுவாங்க ஐயா. அப்படிதான் அங்கே தான் அது அடிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. 4 அடி போங்க ஐயா. ரைட்டுங்க ஐயா. 1 ரைட்டுங்க ஐயா. அதாவது குறி தவறி விட்டது. அவருடைய இலக்கு கொஞ்சம் மாறிடுச்சு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது அர்னால்டு மேத்யூ அவர்கள் நிச்சயமாக வந்து நிறைய இந்த கிரிக்கெட் வீரர் அர்னால்டு மேத்யூ இருப்பார் இல்லையா, சிக்ஸர் பவுண்டர்னு அடிப்பார் இல்லையா, இப்போ அடிப்பார் பாருங்க. பச்சை சட்டை, வெள்ளை வேட்டி. ஐயா நல்ல கண்களை கொஞ்சம் இருக கட்டிட்டு போகிறீங்க. மேத்யூ ஐயா அந்த அடியை நல்லா கவனத்தில் வச்சுக்காங்க. மெதுவாங்க ஐயா. மெதுவாக சுற்ற ஆரம்பிங்க. மெதுவாக ஐயா. நேராக சுற்றி நேராக அனுப்புங்க ஐயா. வீரரை வந்து களத்தில் மாற்றி நீங்கள் திசை திருப்புறங்க ஐயா. ரைட்டுங்க ஐயா. ஆரம்பிங்க ஐயா. அம்மா கொஞ்சம் அப்படியே விலகிக்காங்க. திரும்பிடுவார், டக்குன்னு திரும்பிடுவார். இங்கே தான் பானை இருக்குன்னு நினச்சி டக்குன்னு திரும்பி மண்டையை உடைச்சிடுவார். நேராங்க ஐயா. இன்னும் என்ன நேராக போயிட்டே இருக்கீங்க. இதான் நேராங்களா ஐயா? ரைட்டுங்க ஐயா. கவனங்க ஐயா. கவனம். அங்கே எதுவுமே டச் பண்ணிடக்கூடாதுங்க ஐயா. டச் பண்ணாமல் பானையை ரைட்டுங்க ஐயா.
இல்லை இல்லைங்கய்யா முடிச்சுங்கய்யா விதிமுறை மீறிட்டீங்க போய் எங்கள் கடைசியில் போயிருங்களாட்டங்குது விட்டீங்கன்னா கண் கட்டி மேட்டுப்பாளையம் வரையும் போய் உடைச்சிருங்களாட்டங்குது ஐயா நேராக இலக்கு போச்சு இலக்குலேருந்து கொஞ்சம் மாறிட்டுங்க ஐயா இங்கே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக நவீன் அவர்கள் உரியடித்தலில் பங்கேற்றிருக்கிறார். அந்த கண்கள் கட்டிய கண்களும் உடுத்திய ஆடையும் ஒரே மாதிரி இருக்குங்க ஐயா. அடிச்சிருவார் நினைக்கிறேன். ஏன்னா பானையும் ஒரே அடியா இருக்கு, பானையினுடைய அந்த வர்ணனையும் ஒரே மாதிரி இருக்கு. உடைச்சிருவாருங்க ஐயா. சுத்தங்க ஐயா, மெதுவாங்க ஐயா, மெதுவாங்க கொடுங்க ஐயா கம்பை. அவர் மேலே நகருங்க ஐயா, மேலே நேராக வராரு. கவனங்க ஐயா, தமிழனுடைய அடையாளம் ஒரே அடி ரமேஷ் அடிச்சாருன்றது இந்த 2024 காலம் பூரா பேர் சொல்லணுங்க ஐயா. பதிவாகணும், காலத்தினுடைய பதிவு கல்வெட்டில் பொறிக்கப்படணும். முன்னாடி நம்ம கேட்டு முன்னாடி இருக்குங்க இல்லையா, ஆமாம் அவரை நம்ம ஐயா முரளிகிருஷ்ணன் ஐயா கிட்ட பதிவு கேட்டு கல்வெட்டில் பதிச்சிடலாங்க. அப்படிலாம் நம்ம பாலமலையில் மேலே போய் பதிச்சிடலாம். ஆமாம் பொங்கல் செலிப்ரேஷன் ஐயா. பாலமலையில் மேட்டில் போயிட்டு பாலை கொஞ்சம் லைட்டாக பேர் பதிச்சிடலாம். இலக்கு போடுங்கய்யா அங்கே தான் அதே தான் போடுங்க ரைட்டு டச் பண்ணுங்க ஐயா, டச் பண்ணுங்க போடுங்க முடிச்சுங்க ஐயா. அடிச்சிருவாரா? பானை நெருங்கிட்டாரு, பக்கம் முடியல, அவரே ஒத்துக்கினாருங்க ஐயா. இலக்கு மாறிட்டாரு. 10 அடி கூட நேராக அவரால் போக முடியல. அடுத்ததாக நல்ல பயிற்சி பெற்றவர், திடமான கட்டமைப்பு உடலை உடையவர், பல மாணவர்களை வழிநடத்தி இருக்கக்கூடியவர், இப்பொழுதும் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய உடற்கல்வி இயக்குனர். யார் மண்டையா பானையா என்பதில் அவர் கவனத்தோடு இருக்கிறார். இதுக்கு முன்னாடி பயிற்சி பெற்றுட்டார், அதையும் நான் சொல்லிடுறேன். 10 ஸ்டெப்பு எப்படி வரணுன்ட்டு 10 நாளும் இதே வேலை தான் அவர் செஞ்சுட்டு இருக்காருன்றதை நான் சொல்லிடுறேன். நேராக போறாரு பார்த்தீங்களா, அதுதான் பயிற்சி. இது 10 நாளும் பயிற்சி, இதே வேலை தான் ஐயாவுக்கு. 7வது அடி இல்லை அவருக்கு தெரியுங்க ஐயா. இந்த கிரவுண்ட்லேயே அவர் விளையாடி புரண்டுக்கிறதுனால எங்கே போகணும் எப்படி போகணும் அவருக்கு தெரியும். வாங்க ஒருங்கிணைப்பாளர்களே வாங்க கவனிங்க. என்ன சிலம்பம் சுத்துறீங்களா? சுத்துங்க நல்லா இருக்கு. சிலம்பம் சுற்றி அடிக்கக்கூடிய ஒரு கலையே உங்க உள்ளார்ந்த உணர்வோடு வெளிப்படுது. அப்படிதாங்க ஐயா. பார்த்தீங்களா, இதுதான் கவனம். இது நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த கிரவுண்டில் மண்ணை வெட்டுறதுலேருந்து இங்கே இருக்கக்கூடிய சின்ன விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய்ந்து இப்போ போய் அடிச்சிருவாரு. சார் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா பணம் எங்களுக்கு தான், அதில் வரக்கூடிய பண முடிப்பு எங்களுக்கு மட்டும்தான். இவ்வளோ தொலைவு கத்துறோம் இல்லைங்களா ஐயா, அவர் இங்கே புகைப்படம் எடுத்துருக்காரு. ஆமாம் 10,000 பணம் இருக்கா, அந்த காசு அவர் தாங்க ஐயா போட்டிருக்காரு. ஆமாம் அதில் எவ்வளோ இருக்குன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். போதுங்க ஐயா போதும். அதான் பானை உடையது. ஐயா மெதுவா ஐயா, இதை கண்ணு தெரியாம கட்டிட்டீங்க போல இருக்கு. இல்ல இது நான் கல்லாட்டம் ஐயா, கல்லாட்டம் சார், இது நான் ஏத்துக்க மாட்டேங்க சார், இது கல்லாட்டம். உண்மையிலேயே இது கல்லாட்டம். இவ்வளவு தொலைவு சுத்துறீங்கன்னா கல்லாட்டம். போச்சு ஐயா. ஐயா கம்பையே முறிச்சிடுங்க ஐயா. ஆனா இலக்கு 100 விழுக்காடு இலக்கு என்பது சரிஞ்சு, ஆனா உங்க கை பலத்தோடு கம்பு பலம் இல்லாம போச்சுங்க ஐயா. யாருங்கப்பா அந்த கம்பை ரெடி பண்ணது ஐயா? உண்மையிலேயே இது 100 விழுக்காடு சரிதான், ஆனா கம்பு சரியில்லை. கம்பு ஐயா நீங்க தானே சரி பண்ணீங்க. உங்க கை அடிக்காதீங்க ஐயா, அடிக்காதீங்க. ஒரு பயிற்சி பெற்றிருக்காரு. எப்படிப்பட்ட கம்பு கடைசியில் உடைக்கணும்னு இவருக்கு தான் தெரியுது. அதை பிளான் பண்ணி பானை உடைக்கிறது பதிலா அவருடைய வீரத்தவே மாத்திட்டாரு. ஏயா நாங்க பானை உடைச்ச வீரமா கம்பையே உடைப்புன்னு உடைச்சு காட்டிடுறாரு பாத்தீங்களா, அதான் அவருடைய திறமை. பக்கத்துல போயிட்டேன். கரெக்ட் தாங்க, இலக்கெல்லாம் கரெக்ட் தான். அந்த ஆரோமுகன் ஓட்டும் ராகம் தங்கம் மேதங்கோ மேலே
நாடங்கம் கைலாசமம் தங்கமேரங்கம் ஆயுதம் மலையாள தேசம் விட்டு தங்கமேரங்கோ நீயும் மயிலேறி வாருமையா தங்கமேரங்கம் கொஞ்சம் ஐயா உவாயாடு தங்கமேரங்கோ நீயும் குழந்தை வடி வேறான தங்கம் மேரங்கம் எட்டி வைக்கும் கால்களுக்கு தங்கமேரங்கோ நீயோரே காலம்பு சல்லான தங்கமேரங்கம் அட்டி வைக்கும் சல்லான தங்கம் மேரங்கம் ஆயுதம் மண்டியிடுங்காலுக்கு தங்கம் மேரங்கோ நீயூர் மாதாளம் போ சிறுசாரங்க தங்கம் மேரங்கம் ஆடி வரும் கால்களுக்கு தங்கம் மேரங்கோ நீயோர் ஆதாரவாய் இருப்ப தங்கம் மேரங்கம் தங்கமேரங்கோ அங்க திரும்புதுவார் காவாடிகள் தங்கம் மேரங்கம் உன்னிடத்தில் பணிந்தோர்க்கு தங்கம் மேரங்கோ நீ ஒரு உறுதுணையாய் நீ இருப்ப தங்கம் மேரங்கம் தானே நம் தானே நானண்ணா தன்னம் தானா நம் தானே நன்னே தானே நானண்ணா செய்த கும்போவில் தங்கம் மேரங்கோ அந்த குழந்தை வேலன் ஓட்டும் தங்கம் மேரங்கம் தங்கம் மேரங்கோ அந்த ஆறுமுகன் ஓட்டும் தங்கம் மேரங்கம் தங்கமேரங்கோ நீயூர் அறியாத வாழகாலே தங்கமேரங்கம் ஆதிய தேரசய பூதிரும் தங்கம் மேரங்கோ நீயூர் நாடங்கம் ஆயுதம் மலையாள தேசம் விட்டு தங்கமேரங்கோ நீயும் மயிலேறி வாருமையா தங்கமேரங்கம் நீயும் குழந்தை வாடி வேறான தங்கம் மேரங்கம் எட்டி வைக்கும் கால்களுக்கு தங்கமேரங்கோ நீயோரே காலம்பு சல்லான தங்கமேரங்கம் அட்டி வைக்கும் கால்களுக்கு தங்கம் மேரங்கோ நீயோர் அத்தி பூவு சல்லான தங்கம் மேரங்கம் ஆயுதம் மண்டியிடுங்கால்களுக்கு தங்கம் மேரங்கோ நீயூர் மாதாளம் போ சிறுசால
அங்கே தங்கம் மேலங்கம் அதிகமாக இருக்குது. அதிக ஏரியா எடுத்து அதிக வேலை செய்யணும் இல்லையா, அதுக்காகவே கொஞ்சம் குறைச்சிப்பாங்க. நிறைய போட்டிருக்கீங்க. இனிப்பு வகைகள் மைசூர் பாக்குது, மைசூர் பால் பாக்கு, எல்லாம் வாங்கிட்டு கபடி 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 அருமையான ஒரு கபடி விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறார்கள் மாணவ செல்வங்கள். பொங்கல் விழா போன வருஷத்தை விட இந்த வருஷம் மாஸாக பண்ணியிருக்கோம்னு எங்களுக்கு தோணுது. இந்த டைம் வந்து மூணு பேட்சாக இருக்கிறோம். ஃபிசியோதெரபிஸ்ட் செம்மையாக பண்ணியிருக்கோம். பாரம்பரிய உணவு வகையெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. ஐயோ அதெல்லாம் நாங்கள் ஜட்ஜஸ் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. ஜட்ஜஸ் கிட்ட வந்து ஒரு குட் கமெண்ட்ஸ்லாம் கிடச்சிது. ஸோ அதனால் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். பாரம்பரியமாக எள்ளுருண்டை, கடலை மிட்டாய், தேங்காய் பருப்பி, அப்புறம் ரவா லட்டு, அப்புறம் புளிப்பு மிட்டாய், ஒரு பலகாரம் சொல்லுங்க பார்க்கலாம். கருப்பட்டி, கருப்பட்டி பொங்கலே ஒரு பெரிய இதுதான் சார். அப்புறம் அது மட்டும் இல்லாம பாரம்பரியமான சிறுதானியங்கள்ல இந்த வருஷம் வந்து பிசியோதெரபிஸ்ட் வந்து பண்ணிருக்கோம். ஓகே சூப்பர். ஓகே நீங்க என்ன சொல்றீங்க பொங்கல் பத்தி? நம்ம காலேஜ்ல நடக்கிற பொங்கலை பத்தி சரி, இது எல்லாம் ரெகுலரா கத்துறதா? நார்மலா என்ன சொல்ல வரீங்க சார்? பொங்கலை வந்து தண்ணி மாதிரியே இருக்கிற நீ வேற தண்ணி நிறைய பொய் சொல்லுவாங்க. சொல்லுங்க தனுஷ் சார். ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் பானையில் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் நெருப்பு வைக்கணும். கேளுங்க சார், அது பாரம்பரியம் சார். சார் அந்த காலத்துல இருந்தே முன்னோர்கள் பண்ணியிருக்காங்க சார். மஞ்சள் மங்களகரம். மருத்துவ குணம் மஞ்சள். ஆன்டிபயோட்டிக். ஆன்டிபயோட்டிக்கா? சொல்லுங்க என்னென்ன விளக்கம். கிருமிநாசினி. எப்படி அது கிருமிநாசினி சரியா? ஃபர்ஸ்ட் இந்த பொங்கப்பானை வைக்கும் போதே வந்து நம்ம சாணி வலிச்சு எல்லாம் பாரம்பரியமா பண்ணுவோம். அந்த சாணி வலிக்கிறதே வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் தான். நம்ம வந்து பொங்கப்பானையை சுற்றி இந்த மஞ்சள் இதுவும் கட்டி பூ எல்லாமே மங்களகரமா பண்ணுவோம். இதனால நமக்கு இந்த அந்த பொங்கல்ல இருந்து வர அந்த ஜுவாலை தீ வந்து அந்த மஞ்சள்ல பட்டு அதுல இருந்து வர ஸ்மோக்னால அந்த இருக்கிற ஏரியால இருக்கிற ஆன்டிபயோட்டிக் அந்த கெட்ட கிருமிகள் எல்லாம் அந்த புகைனாலே நமக்கு எந்த இது அந்த புகைனால நமக்கு எதுவும் இது பொல்யூட் ஆகாம பார்த்துருக்காக அந்த மஞ்சளும் கட்டுவாங்க. மஞ்சள்ல இருந்து வரக்கூடிய அந்த ஸ்மோக் வந்து அந்த இருக்கிற கெட்ட பாக்டீரியாக்கள் எல்லாம் அழிச்சிடும். அதான் தெரிஞ்சுட்டீங்களா? சொல்லி கொடுங்க தம்பிக்கு. சொல்லி கொடுங்க.
தனுஷ் ஆச்சு நாங்கள் எப்படி சொல்லி கொடுக்க முடியும்? செகண்ட் இயர் ஆனால் மதுரை ஏன்னா பாரம்பரியம் தமிழ் பாரம்பரியம் வீரத்தமிழ் அதேதான் வேற ஒண்ணும் இல்ல. கேழ்வரகு திணை இதெல்லாம் வச்சு நம்ம களி கூழ் இதெல்லாமே செய்யலாம். உளுந்து உருண்டை, சத்து மாவு, பொட்டுக்கடலை உருண்டை, தேன் மிட்டாய், எள்ளுருண்டை, கடலை பருப்பி. சொல்றீங்க சாப்பிடாதமா எனக்கு. இன்னைக்கு பொங்கல் எப்படி இருந்துச்சு? பொங்கல் இன்னைக்கு சூப்பராக இருந்துச்சு. நிறைய வித்தியாசமாக நாங்கள் நேற்று ப்ரிப்பரேஷன்லாம் என்ன பண்ணீங்க? ப்ரிப்பரேஷன் எப்படி போச்சு உங்களுக்கு? நல்லா போச்சு, ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. எவ்வளோ நேரம் ப்ரிப்பேர் பண்ணீங்க? ரொம்ப நேரமாக பண்ணிட்டு இருந்தோம். எவ்வளோ நேரம் ப்ரிப்பேர் பண்ணீங்க? ரொம்ப நேரமாக ஒரு 7 மணியெல்லாம் ஆச்சு. அடுத்து ரங்கோலி போட்டிங்களா நீங்கள்? ரங்காலி போட்டோம். அதில் தீம் வந்து நாங்கள் விவசாயத்தை ரெப்ரசன்ட் பண்ணி போட்டிருக்கோம். அதில் ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். என்னென்னு பார்க்கலாம். எந்தெந்த டீம் எத்தனை டீம் வந்தது? நிறைய டீம், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் 3 டீம் இருக்கும். நம்ம இதில் வந்து 3 பேட்ச். கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணுவீங்களா? அப்படிதான் எதிர்பார்க்குறோம். நாங்களாம் வின் பண்ணுவோம். எந்த இயர் வின் பண்ணோம்? தேங்க்யூ சார். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்? நான் ஃபிசியோதெரபி டிபார்ட்மெண்ட். எந்த இயர்? 3rd இயர். இப்போ பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு? சூப்பராக போயிட்டுருக்கு. உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எந்த பொங்கல் ஃபஸ்ட்டு பொங்குச்சு? கவுனி அரிசி பொங்கல் நாங்கள் பொங்குனது தான். 3rd இயர் நாங்கள். ஃபஸ்ட்டு ப்ரைஸா? ஆமாம். ரங்கோலியில் நாங்கள் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ். ஓகே. நேற்று ப்ரிப்பரேஷன்லாம் எத்தனை மணி வரைக்கும் பண்ணீங்க? நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 9 மணி வரையும் இருந்தோம். அதுக்கப்புறம் பாய்ஸ் வந்துட்டு ஒரு 10 மணி வரையும் இருந்து பண்ணிட்டு போனாங்க. இப்போ நம்ம காலேஜில் எந்த டிபார்ட்மெண்ட் பொங்கலுக்கு ப்ரைஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நாங்கள் தான். யூசிபிடின்னு கற்று வேணும்ல. யாரும் கூப்பிடுங்க. யூசிபிடின்னு கற்றுங்க. பாய்ஸ் எல்லாரும் வாங்க. யூசிபிடி வாங்க, எல்லாம் வாங்க. எல்லாம் யூசிபிடி தான் வின் பண்ணணும்னு கத்தணும்ல. எஸ், யூசிபிடி இஸ் தி வின்னர். கத்துவீங்களா? எந்த டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கும்? யூசிபிடி. Come on now. 1 2 3. நாங்கள் தனியாக கத்துறோம் சார்.